வரதட்சணை கொடுமை. மொட்டை கடிதாசியால் புது மனைவியை சந்தேகப்பட்ட கணவன். திருமணம் முடிந்து அதற்கான விடுப்பு முடிந்து முதலாக வேலைக்கு வந்து சேர்ந்த புது மாப்பிள்ளை மகேஷிடம் இது என்ன அது என்ன என்று சக ஊழியர் கேள்வி மேல் கேள்வி கேட்க, இருங்கப்பா, ஒட்டு மொத்தத்தையும் நானே சொல்றேன், சலிப்புடன் சொல்லி தன்னை விடுவித்துக் கொண்டான் அவன். மகேஷ் அப்படி சலிப்புடன் சொன்னானே தவிர குரலில் ஓர் கெத்து பெருமை இருந்தது. எல்லோரும் சுற்றி நின்று அவன் மாயை ஆவலுடன் பார்த்தார்கள். மகேஷ் மதர்பாய் தொண்டையை கனைத்து சரிப்படுத்தி, நான் போட்டிருக்க இந்த பேண்ட் சட்டை என் மாமனார் மாமியார் வீட்டுல எடுத்து கொடுத்தது. இதுக்குன்னு 10,000 பணத்தை கொடுத்து உன் விருப்பப்படி எடுத்துக்கொள்னு சொல்லிட்டாங்க. அதனால இதோட விலை 10,000. கழுத்துல இருக்கிற செயின் 5 சவரன், இன்னைய விலையில 1.5 லட்சம். வலது கையில கட்டி இருக்க இந்த கை செயின் 3 சவரன், இடது கையில இருக்கிற கடிகாரம் 12,000. அப்புறம் 13 லட்சத்துல ஒரு கார். அதுதான் அன்னைக்கு திருமண மண்டப வாசல்ல அலங்கரிச்சு நின்னுது. பொண்ணுக்கு பேசினபடி 50 சவரம். அப்புறம் கட்டல் மெத்தை சீர்சனத்தி எல்லாம் பேசியபடி 8 லட்சத்துக்கு முடிச்சிட்டாங்க. ஆடம்பரமான திருமணத்தையும் அவங்களே செய்து முடிச்சு ஒரு வீட்டையும் 2 லட்சம் முன் பணம் கொடுத்து வாடகை பேசி பெண்ணை என்னோட அனுப்பி தனி குடுத்தனம் வச்சுட்டாங்க. முடித்தான். ஐயா, நீங்க பதிலுக்கு என்ன செய்தீங்க? ராமன் கேட்டான். ஐயா, 1/2 பவுன் தாலியோட சரி, அம்புட்டு தான் ஏன் செலவு, பெருமையாய் சொன்னான். மகேஷ், உன் மனைவி மாமனார் வீட்டுல ஒரே பொண்ணா? அர்ஜுனன் கேட்டான். ஆமாம், அதான் இவ்வளவு செய்திருக்காங்க. சேகர் முணுமுணுத்தான். மகேஷ், கல்யாண சாக்குல பொண்ணு வீட்டுல எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு வந்திருக்க. மாமனார் மாமியாருக்கு தட்டுக்கிட்டு மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கியா இல்லையா? விளையாட்டாய் கேட்பது போல் கேட்டான் சிவா. சேச்ச, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. அழகு, வேலை, தகுதி தராதரத்திற்கு இதை விட அதிகமா செய்யற பெரிய இடமெல்லாம் வந்தது. எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருந்தது, அதனால குறைச்சி செய்தாலும் பரவாயில்லைன்னு இவளையே இவ்வளவு பேசி முடிச்சிட்டேன், கர்வமாய் சொன்னான். இதுவே குறைவா? எல்லோரும் மூக்கின் மேல் விரலை வைத்தார்கள். மாப்பிள்ளையை கேலி செய்தது போதும், போய் வேலையை பாருங்க. இவர்களுக்கான அதிகாரி வந்து செல்லமாய் கடிக்க அனைவரும் அவரவர் இடத்திற்கு சென்றார்கள். மகேஷ் 1/2 மணி நேரம் கூட வேலை செய்திருக்க மாட்டான். சார், உங்களுக்கு ரெஜிஸ்டர் தபால் சொல்லி தபால்காரர் அவன் எதிரில் நின்றார். கையெழுத்து போட்டு வாங்கி அவர் அந்தண்டை நகர்ந்ததும் மெல்ல பிரித்தான். படிக்க பயங்கரம். 1000 தேள்கள் ஒரே சமயத்தில் கொட்டியது. நம்ப முடியாமல் மீண்டும் ஒரு முறை படிக்க ஆத்திரம், அவமானங்கள் சர்ரென்று உச்சி மண்டையில் ஏறி தாக்கியது. இப்பொழுதே உடன் வீட்டிற்கு சென்று மனைவியை துவசம் பண்ண வேண்டும் என்ற மனம் மின்னல் வேகத்தில் துடித்தது. இருக்கும் இருக்கை முள்ளாய் குத்தும் அவஸ்தை. தவியாய் தவித்தான். பல்லை கடித்து கொண்டு 1/2 நாள் ஓட்டிவிட்டு பிற்பகல் விடுப்பு எழுதி கொடுத்து விட்டு வீட்டிற்கு விரைந்தான். அழைப்பு மணி அழுத்தினான். 5 நிமிடத்தில் வந்து கதவை திறந்த மோனிஷாவிற்கோ கொஞ்சமாய் அதிர்ச்சி, நிறைய ஆச்சரியம். என்னங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? திகைத்தாள். முகம் கடுகடு. பதில் சொல்லாமல் அவளை சுட்டெரிப்பது போல் பார்த்தான். அவளை பார்த்தபடியே நின்று கைகளை பின்பக்கம் செலுத்தி கதவை சாத்தி தாழ் போட்டான். பின் மெல்ல அவளை நெருங்கி சட்டை பையிலிருந்து வந்த கடிதத்தை எடுத்து நீட்டி, இது யாரு? உருமினான். வெறும் கடிதத்தை மட்டும் நீட்டி இது யார் என்று உருமினால் என்ன அர்த்தம்? மோனிஷா குழப்பமாக கடிதத்தை பிரித்தாள். மகேஷிற்கு. நானும் உன் புது மனைவி மோனிஷாவும் முன்னாள் காதலர்கள். காதல் மீறி 2 முறை கருக்கலைப்பு. வாழ்க்கை கொடுத்ததற்கு வாழ்த்துக்கள், வணக்கம். இப்படிக்கு மோனியின் முன்னாள் காதலன். பெயர் வேண்டாமே? மோனிஷா முகம் ஒரு கணம் இருந்தாலும் மறுகணம் சுதாரித்து கடிதத்தை முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தாள். எங்கும் அனுப்பியவன் கையெழுத்தில்லை, முகவரி இல்லை. மொட்டை கடிதம். மொட்டை கடிதம் மட்டுமில்ல, யாரோ எழுதின பொட்டை கடிதாசி. உங்க நண்பரோ இல்லை என் தோழியோ விளையாட்டாய் எழுதி அனுப்பி இருக்கலாம். இதுக்கா இவ்வளவு ஆத்திரம்? சாதாரணமாக கேட்டாள். ஏய், என்ன விளையாடுறியா? எனக்கு இப்படியெல்லாம் விளையாடி கடிதம் எழுதார் போல் நண்பர்கள் இல்ல, கர்ஜித்தான். மோனிஷா அறவில்லை மாறாய். இதென்ன விபரீதம்? இவருக்கு எப்படி இதை புரிய வைப்பது? யோசனை. என்னடி மௌனமா இருக்க? நீ யாரையும் காதலிக்கல? சீறினான். இல்ல. என்ன இல்ல? ஆத்திரம் கண்களை மறைக்க பளீர்னு அரைந்தான். மோனிஷா இதை எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியாய் பார்த்தாள்.
பதில் சொல்லு, சட்டென்ற தலைமுடியை பிடித்து மூர்க்கத்தனமாக உலுக்கினான். இவளுக்கு வலி உயிர் போனது. நான் சொல்வதை நம்பாமல், இது என்ன மூர்க்கதனம், அடி, ஆத்திரம், அவமானம் போட்டி போட. டேய் மகேஷ், கத்தினாள். மகேஷ் சட்டென்று உறைந்தான். அவளின் கத்தல், ஆத்திரம், ஆவேசம் அவனை உலுக்கியது. மோனிஷாவின் தலை முடியை பிடித்திருந்த கை தானாக விலகியது. என்ன ஏதுன்னு தீர விசாரிக்காம, இது என்ன திடீர் மூர்க்கதனம், கத்தினாள். உண்மையை வரவழைக்க வழி. இதுதான் வழியா? ஆமாம். பெண் திருப்பி அடிக்க மாட்டாள் என்கிற திமிரா? என்னடி அதிகமா பேசுற? நான் அதிகமா பேசல, சரியா பேசுறேன். பொம்பளைய கை நீட்டி அடிக்கிறவன் ஆம்பளை இல்ல, கணவனாய் இருக்கிற தகுதி இல்லாதவன். அதிலும் ஊர் பேர் இல்லாத ஒரு மொட்டை கடிதாசியை நம்பி மனைவியை சந்தேகப்படுகிறவன் முட்டாள், காரசாரமாக கத்தினாள். மகேஷுக்கும் ஆத்திரம் வந்தது. இப்படி பேசினால் எந்த ஆண் மகனுக்கு பொறுக்கும்? ஆமாம், நான் முட்டாள்தான். உனக்கு கணவனாய் இருக்க தகுதி இல்லாதவன், அதனால் நீ இந்த வீட்டில் வாழ தகுதி இல்லாதவள். நமக்கு பிரிவுதான் சரி. நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு, உன் அம்மா வீட்டுக்கு போன்னு சொன்னான். மோனிஷாவிற்கும் சூழ்நிலை விபரீதம் புரிந்தது. அவளுக்கு மனம் தழைந்து போக தயாரா இல்லை. போறேன், வந்தது மாதிரியே போறேன். புரியல. குழப்பமாக பார்த்தான். நான் கொண்டு வந்தது மொத்தமும் எனக்கு வேணும். புரியல. நீ போட்டிருக்க சட்டை ஜட்டி முதற்கொண்டு எனக்கு வேணும். சட்டென்று எல்லாம் உருவி அம்மனமாக நிற்பதாய் அவனுக்கு தோன்ற, அவனுக்குள்ளேயே குற்ற உணர்ச்சி, குறுகுறுப்பு, அவமானம் எல்லாம் சேர்ந்து தாக்க ஊனி குனைந்து அவளை பரிதாபமாக பார்த்தாள். பெண் கழுத்துல ஒரு அரை பவுன் தாலியை சாதாரண மஞ்சள் கயித்துல கட்டிவிட்டால் அடிமை சந்தேகப்படலாம், அடிக்கலாம், உதைக்கலாம்னு நினைப்பா. ஆணெல்லாம் இந்த நினைப்பை மாத்தணும். நான் வேலைக்கு போகலையே தவிர நானும் உன்னை மாதிரி படிச்சிருக்கேன், வளர்ந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நீ ஆயுசுக்கும் சம்பாதித்து சேர்க்க முடியாததை நான் மொத்தமா கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா நீதான் என் அடிமை. நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். முறைப்படி பார்த்தால் நான் தான் உனக்கு விவாகரத்து கொடுக்கணும். நீ வீட்டை விட்டு வெளியே போகணும் என்றாள். வரதட்சணை மொத்தமும் மகேஷை செருப்பாய் தாக்க தொப்பென்ற சோஃபாவில் சரிந்து அமர்ந்தான். மகேஷ், இதுதான் சரி. இந்த மொட்டை கடிதாசி யார் என்னன்னு எனக்கு தெரியாது. இதுதான் நிஜம். நீ நம்பணும். இதை நம்பாமல் உன் அராஜகம் தொடர்ந்தால் வரதட்சணை கொடுமைன்னு ஒரு வார்த்தை நான் போலீஸ்ல புகார் கொடுத்தால் நீ மொத்தமும் காலி. நிறுத்தினான். மகேஷ் சுருண்டான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.